ஆர்ஆர்வி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தேர்தல் 2026 ஏப்ரல் 23. இந்த நாட்டு குடிமக்களில் இந்த நாட்டில் நல்ல அரசு அமையணும், இந்த நாட்டு மக்களுடைய நலம் கருதி யார் அரசியலுக்கு வர்றார்களோ அவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும். இனிமேலாவது இந்த நாட்டு மக்களில் இந்த நாட்டில் படிக்கிற பட்டதாரிகள் அத்தனை பேருக்குமே வேலை கிடைக்கணும். இந்த நாட்டில் எல்லா குடும்பத்துக்குமே வருமானம் பெருகணும், வாழ்க்கை தரம் பெருகணும், ஏழை பணக்காரன் என்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலை உயர்த்தப்படணும். அப்படிங்கிற அடிப்படையில் வெகுஜனங்களை ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் போன்ற பல்வேறு பொதுநல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எப்போதுமே போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை என் மனம் சொல்லுமானால் என் மக்களுக்காக எப்போதும் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழர் உடைமையடா அப்படிங்கிற சிந்தனையோட பல்வேறு உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்கச் செய்வோம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தில் அடிப்படையில் பயணம் செய்கிறது தான் ஆர்ஆர் ரிவ்யூஸ். உடன்பிறவா சகோதரர்கள், ரத்தத்தின் ரத்தமான என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் நண்பீஸ்களுக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ உரிய நேரத்தில் தபால் சோற்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷன் தேர்தல் பணியில் 3.40 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1.90 லட்சம் பேர் எங்களுக்கு 85 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே நாங்கள் ஓட்டு சாவடிக்கு ஓட்டு போட முடியாதுங்க, ஓட்டு பெட்டி எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்க, எங்களை தபால் ஓட்டாக கருதி கலெக்ட் பண்ணிடுங்கன்னு யாரெல்லாம் எஸ்ஐஆர் பணியின் போது அவங்க பெயரை பதிவு செஞ்சுருந்தாங்களோ கடந்த 5 நாட்களாக அவங்களுக்கான ஓட்டு தொடங்கிருச்சு. எலெக்ஷன் வரப்போவதில்லை, எலெக்ஷன் வந்துருச்சு. 23 எலெக்ஷன் தான். 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 5 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த ஓட்டுகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகவர்கள் நேரடியாக அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு மைய வச்சு அவங்ககிட்ட ஓட்டை வாங்கி தபால் ஓட்டு கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேர்தல் தொடர்ந்தியாச்சு. 3.40 லட்சம் பேர், அதாவது 3.5 லட்சம் பேர் எம்ப்ளாயீஸ், அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவங்க உரிய நேரத்தில் தபால் வாக்கு சீட்டு கிடைக்கவில்லை. இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா திருச்சியில் இருக்குது. இவங்க ஏற்கனவே என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க ஃபார்ம் 12I அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபார்ம் 12I அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் அப்போ 18 வயது நிரம்பியவங்களுக்கு என்ன ஃபார்மு, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபார்மு, பெயர் திருத்தத்துக்கு என்ன ஃபார்மு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன ஃபார்மு, மைக்ரேஷனுக்கு என்ன ஃபார்மு, அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா. அதனால் தபால் ஓட்டை பதிவு பண்ணுறதுக்கு 12I அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அதை நீங்கள் ஏற்கனவே உங்கள் முகவர்கிட்ட சொன்னால் அவங்க திருச்சிக்கு போய் உங்களை எந்தெந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் பணியாற்றுறீங்களோ அங்கே கொடுத்து அதை வாங்கி தபால் ஓட்டாக கன்சிடர் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் அதை உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் சேர்த்துருவாங்க. இதுக்கு பேர் தான் தபால் ஓட்டு. இன்றைக்கி விழித்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் இந்த 12I ஃபார்மை இந்த 3 லட்சம் பேர் பதிவு பண்ணலையோ 12I ஃபார்ம் எங்கே கிடைக்குங்கிறத உங்கள் ஓட்டுச்சாவடியில் இருக்கிற ஓட்டுச்சாவடி அதிகாரிகிட்ட கேட்டு அவர்கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி உடனடியாக திருச்சிக்கு கம்யூனிகேட் பண்ணி உங்கள் தபால் ஓட்டை வாங்கி அங்கங்கே நீங்கள் செலுத்துனீங்கன்னா தான் இப்போ நீங்கள் 100% வாக்குப்பதிவை நீங்கள், ஏன்னா 3.5 லட்சம் பேருமே கல்வியாளர்கள், கல்விப்பட்டு அரசு பணியில் இருக்கிறவங்க. உங்களை போல விவரம் தெரிந்த 3.5 லட்சம் பேரில் பாதி பேர் ஓட்டு போடாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்விப்படும்போது, அல்லது இந்த 12I ஃபார்மை எப்படி வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து எப்படி உங்களுடைய தபால் ஓட்டை வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, இல்லை அது கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவல்லாம் கேட்கும்போது மனவேதனையாக இருக்குது. உங்கள் ஓட்டு கூட ரொம்ப வேலிட் ஓட்டு. ஏன்னா நீங்களாம் பத்திரிக்கை படிக்க தெரிந்தவர்கள், தினைக்கு டிவி பார்த்துருக்கீங்க, அரசியலை பற்றி புரிதல் இருக்குது, நீங்களும் ஓட்டளிக்கணும். அதனால் தபால் ஓட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறத எல்லோரும் விழித்து கொண்டு இன்று நாளைக்குள்ளே இந்த 12I ஃபார்மை, அதே மாதிரி 85 வயசுக்கு மேற்பட்ட யாரெல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்களோ, எங்கள் வீட்டுக்கு எங்கள் பாட்டிக்கிட்ட ஓட்டை கலெக்ட் பண்ணல அப்படின்னு எந்த பேராண்டி நினைக்கிறானோ, எந்த மகன் நினைக்கிறாளோ, எந்த மருமகள் எந்த பேத்தி நினைக்கிறாளோ, எந்த நண்பர் நண்பீஸ் நினைக்கிறார்களோ, அதாவது தேர்தல் அதிகாரியுடைய துணை அதிகாரி இருக்காருங்களா, அவரை காண்டாக்ட் பண்ணி சார் எங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்து எங்கள் பாட்டியை ஓட்டு போட வைங்க அப்படின்னு தகவல் கொடுத்து வாங்கி அத்தனை பேருமே 100% ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் எல்லோருமே முன் வரணும்.
இந்த தடவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த சமூகத்துக்கும் நல்ல பேரை எடுத்து தரவங்களாகவும் உங்களை வந்து சுரண்டாமல் இருக்கிறவராக உங்களுடைய நலம் கருதுபவராக பார்த்து நீங்கள் வந்து ஓட்டலிங்க. எனவே வந்து ஓட்டு சம்பந்தமாக மட்டுமே வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸில் வந்து இந்த ஓட்டு போடுறது சம்பந்தமாகவும் எஸ்ஐஆர் சம்பந்தமாகவும் அடிஷனலாக 12 கார்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்தேகம் வருது, உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வரல, அதனால வந்து எங்களுக்கு வந்து எஸ்ஐஆரில் என்னுடைய பேர்லாம் வந்து ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா இந்த 12I ஃபார்மை ஃபில் பண்ணும்போது வாக்காளர் அடையாள அட்டை இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து 12 ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஜாப் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சர் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் ஒரு டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவுகள் இந்திய தலைமை பதிவாளராக வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு அட்டை, இந்திய பாஸ்போர்ட்டு, புகைப்படத்தின் கூடிய ஓய்வூதிய பென்ஷன் கார்டு, மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற ஐடி கார்டு மற்றும் வந்து பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளருக்கு கொடுக்கப்படுகிற ஐடி கார்டு, இந்திய அரசின் சமூக நீதியில் கொடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு, இந்த 12 கார்டில் ஏதாவது ஒரு கார்டை வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் இணைச்சி உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் ஓட்டர் ஸ்லிப்பை வாங்கி அந்த ஸ்லிப்பில் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்கிறத மென்ஷன் பண்ணி 12I ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த தபால் ஓட்டையும் இந்த முதியோருக்கான ஓட்டையும் நீங்கள் போட்டுடலாம். அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஆர்ஆர் ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுறவங்க 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே வந்து 25 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு 25 பேருக்கு அனுப்பி வைங்க. தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த தேர்தலில் வந்து விழிப்புணர்வு மிக்க ஒரு தேர்தல். 85% மேலே 90% மேலே 98 அல்லது 100% வந்து தமிழ்நாட்டில் ஓட்டளிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அறிவாளர்களாக இருக்காங்க, அரசியல் புரிந்துணர்வு உள்ளவர்களாக இருக்காங்க, எனக்கு அரசியல் தெளிவுபட்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற நற்பெயரை வந்து உலக அரங்கத்தில் வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் ஆர்ஆர் ரிவ்யூஸை பார்த்துட்டு இந்த 3 வீடியோவையும் தெளிவுபடுத்திட்டு உங்கள் ஓட்டை வந்து தவறாமல் வந்து நீங்கள் விரும்புகிற தலைமைக்கு ஓட்டளியுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.
ஆர்ஆர்வி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தேர்தல் 2026 ஏப்ரல் 23. இந்த நாட்டு குடிமக்களில் இந்த நாட்டில் வந்து நல்ல அரசு அமையணும், இந்த நாட்டு மக்களுடைய நலம் கருதி யார் வந்து அரசியலுக்கு வர்றார்களோ அவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும். இனிமேலாவது இந்த நாட்டு மக்களில் இந்த நாட்டில் படிக்கிற பட்டதாரிகள் அத்தனை பேருக்குமே வேலை கிடைக்கணும். இந்த நாட்டில் வந்து எல்லா குடும்பத்துக்குமே வருமானம் பெருகணும், வாழ்க்கை தரம் பெருகணும், ஏழை பணக்காரன் என்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலை உயர்த்தப்படணும். அப்படிங்கிற அடிப்படையில் வெகுஜனங்களை ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, யாதும் போரே யாவரும் கேளீர், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் போன்ற பல்வேறு பொதுநல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எப்போதுமே வந்து போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை என் மனம் சொல்லுமானால் என் மக்களுக்காக எப்போதும் வந்து அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழர் உடமையடா அப்படிங்கிற சிந்தனையோட வந்து பல்வேறு உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்கச் செய்வோம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தில் அடிப்படையில் பயணம் செய்கிறது தான் ஆர்ஆர் ரிவ்யூஸ். உடன்பிறவா சகோதரர்கள், ரத்தத்தின் ரத்தமான என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் நண்பீஸ்களுக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தடவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் எனக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த சமூகத்துக்கும் நல்ல பேரை எடுத்து தரவங்களாகவும் உங்களை வந்து சுரண்டாமல் இருக்கிறவராக உங்களுடைய நலம் கருதுபவராக பார்த்து நீங்கள் வந்து ஓட்டலிங்க. எனவே வந்து ஓட்டு சம்பந்தமாக மட்டுமே வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸில் வந்து இந்த ஓட்டு போடுறது சம்பந்தமாகவும் எஸ்ஐஆர் சம்பந்தமாகவும் அடிஷனலாக 12 கார்டு கிட்டத்தட்ட ஆர்ஆர் ரிவ்யூஸை ஃபாலோ பண்ணுறவங்க 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே வந்து 25 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு 25 பேருக்கு அனுப்பி வைங்க. தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த தேர்தலில் வந்து விழிப்புணர்வு மிக்க ஒரு தேர்தல். 85% மேலே 90% மேலே 98 அல்லது 100% வந்து தமிழ்நாட்டில் ஓட்டளிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அறிவாளர்களாக இருக்காங்க, அரசியல் புரிந்துணர்வு உள்ளவர்களாக இருக்காங்க, எனக்கு அரசியல் தெளிவுபட்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற நற்பெயரை வந்து உலக அரங்கத்தில் வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் ஆர்ஆர் ரிவ்யூஸை பார்த்துட்டு இந்த 3 வீடியோவையும் தெளிவுபடுத்திட்டு உங்கள் ஓட்டை வந்து தவறாமல் வந்து நீங்கள் விரும்புகிற தலைமைக்கு ஓட்டளியுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.